நில்லுமா, என்ன வேணும் உனக்கு? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? கோவப்படாதீங்க. உங்க குழந்தைங்களுக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்கோம். ஏற்கனவே நீங்க குழந்தைக்கு நல்லது பண்ணதெல்லாம் போதும். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இங்க பாருங்க, உங்க கோவம் நியாயமானதுதான். அதுக்காக எங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்காம நீங்க இப்படி கோவப்படலாமா? நாங்க எதுக்கு வந்திருக்கோம் பொறுமையா கேளுங்க. கோர்ட்டு தண்டனையில இருந்து தப்பிச்சாலும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. எங்க குழந்தைங்க நிலைமைய நினைச்சு நாங்க படுற வேதனை அவங்கள சும்மா விடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. அதனாலதான் எங்களை சமாதானப்படுத்த உங்களை அனுப்பி வச்சிருக்காங்களா? உங்க சமாதானம் தேவையில்ல, முதல்ல இங்க இருந்து போங்கம்மா. அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டிடாதீங்க, அப்புறம் அதை அள்ள முடியாது. பாதிக்கப்பட்ட இந்த 4 குழந்தைங்களும் நல்லபடியா கண்ணு முழிக்கணும், பெத்தவங்க மனசு குளிரணும். அது வரைக்கும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அம்மா வேகமா போனாங்களே, எங்க போனாங்க தெரியுமா? குழந்தைங்க கண் முழிச்சு பாக்குற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன்னு கோவில்ல அம்மன் முன்னாடி தியானத்துல உட்கார்ந்திருக்காங்க. கேஸ்ல இருந்து விடுதலையான மத்தவங்க யாரா இருந்தாலும் அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு கிளம்பி போயிருப்பாங்க. ஆனா அம்மா கோர்ட்ல இருந்து கிளம்பி நேரா பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை வந்து பார்த்து இவங்க எல்லாம் நல்லபடியா குணமாகணும்னு சொல்லி கோவில்ல போய் உட்காந்துருக்காங்க. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் எங்க குறிக்கோளா இருந்திருந்தா நாங்க இப்படி எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. கோவில்ல வயசான தாத்தா ஒருத்தர் இருக்காரு. அவர் சொன்னதெல்லாம் அவர் சொன்னபடியே நடக்கும். இப்படி ஒரு அவமானம் நடக்கும்னு கூட அவரே சொன்னாரு. அந்த தாத்தா பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த தீர்த்தத்தை கொடுக்க சொல்லிருக்காரு. அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த தீர்த்தத்தை கொடுக்க அனுமதி கொடுங்க. எங்க குழந்தையோட நிலைமையை பார்த்து வேதனையிலயும் ஆத்திரத்திலயும் தான் அப்படி பேசிட்டோம். மத்தபடி குழந்தையோட நல்லதுக்காக நீங்க எது செஞ்சாலும் நாங்க வேணும்னு சொல்ல மாட்டோம். ஆமாமா, எங்க குழந்தைங்க குணமாகணும், அதுதான் எங்களுக்கும் வேணும். அந்த தீர்த்தத்தை உங்க கையாலேயே குழந்தைங்களுக்கு கொடுங்க. கொடு. கவலைப்படாதீங்க, சரியாயிடும். தாத்தா கொடுத்த தீர்த்தமும் எங்க அம்மாவோட பிரார்த்தனையும் நிச்சயமா குழந்தைங்களை காப்பாத்தும். கவலைப்படாம தைரியமா இருங்க. கண்டிப்பா குழந்தைங்க சீக்கிரமா கண்மொழிப்பாங்க. வாங்க போலாம். அவங்க நடக்கும்போது, நிற்கும்போது, உட்கார்ந்துருக்கும் போது அம்மாவோட கம்பீரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். நான் அப்படி கம்பீரமா பார்த்து ஆச்சரியப்பட்ட அம்மாவை இப்படி பார்க்க மனசு கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க மாமா. கம்பீரமான அம்மா மனசுக்குள்ள கருணையும் நிறைஞ்சிருக்கிறதுனால்தான் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்காக அவங்க இப்படி ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்காங்க. சின்ன வயசுல எனக்கு உடம்பு சரியில்லாத போது எனக்காக அம்மா கடுமையான விரதம் இருந்தாங்களா? அதான் மாமா, பாதிக்கப்பட்ட குழந்தைங்களையும் அம்மா தன் குழந்தைங்கள நினைச்சிருக்காங்க மாமா. அதனால்தான் அம்மா இப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவோட நல்ல மனசுக்கு அம்மா நிச்சயமா கருணை காட்டுவா. குழந்தைங்க சீக்கிரமா கண்மொழிப்பாங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். நீங்க தைரியமா இருங்க மாமா. இவங்க எதுக்காக இப்ப இங்க வராங்க? வந்துட்டு போறாங்க மாமா. அவங்க ஏதோ சொல்லாதீங்க, இருந்துட்டு போட்டோம். ஆண்டி, அகில ஆண்டி தான் அப்பவே எல்லாரும் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு மறுபடியும் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? எல்லாம் காரணமா தான் மித்ரா. என்ன காரணம் அத்தை? கேஸ்ல இருந்து வெளியில வந்த அகிலா நேரா வீட்டுக்கு கூட போகாம இப்படி ஹாஸ்பிட்டல் கோயில்னு வந்து சீன் போட்டுட்டு இருக்கானா, அதுக்கு என்ன காரணம்னு யாராவது யோசிச்சிங்களா?
குழந்தைங்க விஷயத்துல சரிஞ்சு போன அவ செல்வாக்க பழையபடி தூக்கி நிறுத்துறதுக்காக தான் அவளுக்கு உதவியா காவலா அந்த காவிய காதலர்கள் கூடயே இருக்கும்போது நாம மட்டும் தேமேன்னு வீட்ல சும்மா உட்காந்துட்டு இருந்தா நல்லா இருக்கும். அதனாலதான் அவ முன்னாடி ஏதாவது சென்டிமெண்ட் டிராமா பண்ணி அவ மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். வாங்க. அக்கா, உங்களை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நீங்க எங்களை வீட்டுக்கு போக சொன்னீங்களா? உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துதான் நாங்க வீட்டுக்கு போனோம். ஆனா நீங்க இல்லாத அந்த வீட்ல என்னால இருக்கவே முடியலக்கா. அதனாலதான் கிளம்பி உடனே மறுபடியும் இங்க வந்துட்டோம். ஆமா ஆண்டி, நீங்க பச்சை தண்ணி கூட குடிக்காம இந்த மாதிரி கோவில்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எங்களால எப்படி ஆண்டி வீட்ல நிம்மதியா இருக்க முடியும்? அக்கா, நீங்க என்ன சொன்னாலும் சரி. நீங்க இங்க இப்படி அன்ன ஆகாரம் இல்லாம கோயில்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நான் மட்டும் எப்படி வீட்டுக்கு போக முடியும்? நானும் உங்க கூட இங்கே தான் இருக்க போறேன். இதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, அதை நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன்க்கா. எங்க போற? அம்மா பிரார்த்தனை நல்லபடியா முடியணும். அதுக்காக பிள்ளையார் வட்டம் போட போறேன் மாமா. இப்ப வட்டம் அவசியமா போடணுமா? நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது மாமா. என் மன திருப்திக்காக வட்டம் போட்டு பாக்குறேனே, வேணான்னு சொல்லாதீங்க. சரி, நீ போய் போடு. மித்ரா ஆழ்ந்த தியானத்துல லயிச்சு போயிருக்கா. தியானத்துல இருக்கிறவ கண்ணை திறக்காம அப்படியே போய் சேர்ந்துட்டான்னா நிம்மதியா இருக்கும். ஆமா ஆண்டி. வட்டம் நல்லபடியா ஒண்ணு சேர்ந்துருச்சு. அம்மா பிரார்த்தனை நிச்சயமா நிறைவேறும். குழந்தைங்க எல்லாம் கண் முழிச்சிருவாங்க. டாக்டர், என் பையன் கண்ணு முழிச்சு பாக்குறான் டாக்டர். டாக்டர், என் பையன் 3 நாளைக்கு அப்புறம் கண்ணு முழிச்சு என்ன அம்மானு கூப்பிடுறான் டாக்டர். டாக்டர், என் பையன் கண்ணு முழிச்சிட்டான் டாக்டர். ஹலோ ஹலோ, நான் டாக்டர் பிரகாஷ் பேசுறேன். சொல்லுங்க டாக்டர். குழந்தைங்கள எப்படி இருக்காங்க? எதுனா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. அப்படியா?
குழந்தைங்க எல்லாரும் கண்ணு முழிச்சிட்டாங்க. இனிமே பயப்பட தேவையில்ல சார். அப்படியா? ஆமா சார். நாம அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் தான். தேங்க்யூ டாக்டர். நான் இப்போவே அம்மாவை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். ஓகே சார். டாக்டர் என்ன சொன்னாரு? குழந்தைங்க எப்படி இருக்காங்க மாமா? 4 குழந்தைங்களும் கண் முழிச்சிட்டாங்களா, இனி பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னாரு. அம்மாவோட பிரார்த்தனையும் தாத்தா கொடுத்த தீர்த்தமும் நம்மள கைவிடல. முதல்ல அம்மா கிட்ட இந்த தகவலை சொல்லி அவங்க பிரார்த்தனையை முடிக்க சொல்லலாம் வாங்க. வா. அம்மா, உங்க பிரார்த்தனைக்கு பலன் கிடைச்சிருச்சுமா. கடவுள் உங்களை கைவிடல. அந்த குழந்தைங்க எல்லாம் கண் முழிச்சிட்டாங்கம்மா. குழந்தைங்க எல்லாம் கண் முழிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. நீங்க வேண்டிக்கிட்டத அம்மா நிறைவேற்றி கொடுத்துட்டாமா. உங்க பிரார்த்தனையை முடிச்சுக்கோங்க. உன்னை முடிக்கணும்டி முதல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தைங்களை பார்க்கலாம் வாங்கம்மா. இவளும் கண்ணை திறந்துட்டாளா? அந்த 4 குழந்தைல ஒன்னாவது போய் சேர்ந்திருந்ததுன்னா இவளை கம்பி என்ன விட்டுருக்கலாம். எதுவுமே நடக்காம போச்சே. நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போறோமா அத்தை? ஆமா, உன் வாயை கிழிச்சிட்டு அதை தைக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். வாயை முட்டு வாடி. வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கியா? இப்ப பரவாயில்லையாப்பா? சரியாயிடுச்சா? சரியாச்சு ஆண்டி. இனிமே உங்க குழந்தைங்களுக்கு ஒன்னும் ஆகாது. சீக்கிரமா குணமாகி வீட்டுக்கு போயிடலாம். குழந்தைங்க படுற வேதனை பார்த்து ஆத்திரத்துல உங்களை தப்பா பேசிட்டோமா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. ஆமாமா, உங்க பெரிய மனசை புரிஞ்சுக்காம நாங்க தாம்மா தப்பா பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. என்னங்க இது? நான் நடந்ததை அப்பவே மறந்துட்டேன். உங்க நிலைமையில நான் இருந்திருந்தா நானும் அப்படிதான் நடந்துட்டு இருந்திருப்பேன். குழந்தைங்க இருந்த நிலைமையை பார்த்தப்போ நானே பதறி போயிட்டேன். பெத்தவங்க நீங்க, உங்க மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். நாங்க பேசினதெல்லாம் உங்க மனசுல வச்சுக்காம எங்க குழந்தைகளுக்காக பச்சை தண்ணி கூட குடிக்காம கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டீங்களே, அந்த மனசு யாருக்குமா வரும்? கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தண்டனை கொடுப்பாருன்னு சொன்ன நாங்களே சொல்றோம். கடவுள் உங்களுக்கு ஒரு குறைய வைக்க மாட்டாருமா. உங்க நல்ல மனசுக்கு உங்களை இன்னும் நல்லா வச்சிருப்பாருமா. நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருப்பீங்க. பால் பவுடரால எங்க குழந்தைங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப எங்க மனசுல பாலை வத்துட்டீங்கம்மா. நீங்க நல்லா இருக்கணுமா. இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காம நான் பாத்துப்பேன். நடந்த தப்புக்கு பிராயச்சித்தமா உங்க குழந்தையோட எதிர்காலத்துக்கு நான் முழுசா பொறுப்பேத்துக்கிறேன். நீங்க எந்த விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆதி, குழந்தைங்க ட்ரீட்மெண்ட் முடியற வரைக்கும் இவங்க எல்லாரும் தங்கறதுக்கும் மத்த ஏற்பாடையெல்லாம் நீ பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கோ. சரிம்மா. குழந்தைங்க இன்னும் எத்தனை நாளைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கணும் டாக்டர்? இன்னும் 3-4 days இருக்கணும் மேடம். இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, குழந்தைங்க கம்ப்ளீட்டா குணமாகற வரைக்கும் ஹாஸ்பிட்டல்லயே இருக்கட்டும். ஷூர். ஓகே மேடம். அப்ப நான் வரேன். எதுவா இருந்தாலும் நீங்க தயங்காம எனக்கு கால் பண்ணுங்க. வரேன். வாங்கம்மா. இந்த சம்பவம் குறித்து மேலும் பல செய்திகளை அறிய சம்பவ இடத்திற்கு நமது நிருபர் கலா விரைந்துள்ளார். அங்கிருந்து அவர் பகிர்ந்து கொள்ளும் செய்திகளை நாம் இப்போது காண்போம். அகிலாமா மேலையும் ஆதித்யா பேபி ஃப்ரூட் ப்ராடக்ட் மேலையும் கெட்ட பேர் உருவாக்குறதுக்கு யாரோ பண்ண சதிதான் இது.
அகிலாமா எங்களோட குழந்தைங்க சீக்கிரம் குணமாகணும்னு கோயிலுக்கு போய் தியானம் இருந்தாங்க. இந்த நல்ல மனசு யாருக்கு வரும்? அந்த அகிலாமா நல்லா இருக்கணும், எந்த குறையும் வரக்கூடாது, அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நீடூடி வாழணும். அந்த பால் பவுடர்ல கலப்படம் பண்ணவங்க நாசமா போகணும். எங்க பாவமும் எங்க வயிற்றுச்சுன்னா அவங்கள சும்மாவே விடாது. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு தண்டனை கொடுப்பாருன்னு சொன்ன நாங்களே சொல்றோம். கடவுள் உங்களுக்கு ஒரு குறைய வைக்க மாட்டாருமா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேம்மா. குழந்தைங்கள காரணம் காட்டி என்ன உங்களுக்கு துரோகம் பண்ண வச்சதே இவங்கதான். ஹாய் ஹாய். என்ன முழிக்கிற? நீ சாப்பிட்டதுல விஷம் கலந்திருக்கு, அதனால உன் உயிர் போக போகுதுன்னு நினைச்சு பயப்படுறியா? பயப்படாத. சாப்பாட்டுல விஷம் வச்சு கொலை பண்ற அளவுக்கு நான் ஒண்ணும் அவ்வளவு கொடுமைக்காரி கிடையாது. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம குழந்தைங்க பால் பவுடர்ல நீ ஒரு கெமிக்கலை கலந்தியே, அதே கெமிக்கல் தான் இப்ப நீ சாப்பிட்டதுலயும் கலந்திருக்கு. தொண்டையில இருந்து வயிறு வரைக்கும் பத்திக்கிட்டு எரியுதா? தண்ணி ஊத்தி எரிச்சல அடக்கலான்னு பாத்தியா? தவிச்ச பாய்க்கு தண்ணி கூட குடுக்க முடியாத அளவுக்கு என்ன ஒரு கொடுமைக்காரியாக்கிட்டியே. அந்த கெமிக்கலை சாப்பிட்ட நீயே இவ்வளவு அவஸ்தைப்படுறியே. பாவம் சின்ன சின்ன குழந்தைங்க, அதுங்க எப்படி துடிச்சு போயிருக்கும். அவங்கள பெத்தவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. ஏய், அந்த வலி, அந்த வேதனை இப்போ உனக்கு புரியுதா? இன்னும் 20 நிமிஷம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள நீயே ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலா பார்த்து போய் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. உயிர் பொழப்ப இல்ல உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது.